Hello friends, welcome to Foods of India. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் உப்பு கறி தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உப்பு கறி ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி ரெடியாக இருக்குது. மட்டன் இந்த மாதிரி இளங்கறியாக இருந்தால் தான் இந்த உப்பு கறிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல இதுக்கு என்னென்ன மசாலாக்கள் தேவைன்னு நம்ம பார்த்துருவோம். 1.5 டீஸ்பூன் சோம்பு, 1.5 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு. இந்த மட்டன் உப்பு கறிக்கு காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் மிளகு நம்மளோட தேவைக்கு ஏற்றபடி நம்ம கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் உப்பு கறி ரெடி பண்ணிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுவோம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துட்டது. இந்த டைம் பொடியாக நறுக்கி வச்சா பூண்டு 10 பல் போட்டுப்போம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் நம்ம நறுக்கி போட்டுக்கலாம். வாசத்துக்கு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுப்போம். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்ல கலர் மாறுற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். அடுப்பு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் இந்த மாதிரி நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் 10லேருந்து 15 மிளகாவத்தில் காம்பை மட்டும் எடுத்துட்டு இது கூட சேர்த்துக்கணும். மிளகாவத்தில் பாதியாக கிள்ளி போடுறோம்னா தான் உள்ளே இருக்க விதையை எடுக்கணும். இது வெறும் காம்பை எடுத்ததுனால உள்ளே இருக்க விதையை எடுக்கணுங்கிற தேவை கிடையாது. அதே மாதிரி மிளகா குண்டு மிளகா அல்லது சம்பா மிளகா எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 தக்காளி பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துட்டது. இந்த டைம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துப்போம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கி மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டது. இந்த டைம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துப்போம். இப்போ இந்த மட்டன் உப்பு கறிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். மட்டனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை நம்ம நல்லா கிளறி விடணும். இப்போ மட்டனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டது. இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 20 நிமிஷம் நம்ம வேக விடணும். இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்றணுங்கிற தேவை கிடையாது. சின்ன பர்னருங்கிறனால நம்ம 20 நிமிஷம் வச்சுக்கலாம். அதே இது நம்ம பெரிய பர்னரில் சிம்மில் வைக்கிறோம்னா 15 நிமிஷம் வச்சா போதும். இப்போ 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம குக்கர் மூடியை திறந்து பார்த்துடலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணியே விடலை. ஆனால் மட்டன் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி மட்டனை நம்ம தண்ணி விடாமல் தண்ணியிலே வேக விட்டோம்னா மட்டன் சீக்கிரமாகவும் வேகும். அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த டைம் மட்டன் நல்லா வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். எனக்கு 20 நிமிஷத்துலேயே மட்டன் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு வேகலை அப்படின்னா அடுப்பை சிம்மில் வச்சு இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் போட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். இந்த மட்டன் நல்ல திக்கான கிரேவியாக வர்ற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்ல கிரேவியாக வந்துட்டது. இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான செட்டிநாடு மட்டன் உப்பு கறி சூடாக சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த மட்டன் உப்பு கறியை இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் உப்பு கறி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.